திருப்பங்களும் நிறைந்த பாதை அது. நடக்க நடக்க பாதை தோன்றும் வித்தியாசமான பயணம் அது. முன்னுரையில் துவங்கிய சந்தோஷம் வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் என்று அனைவரும் ஆசைப்படுவோம். ஆனால் அந்த வாழ்க்கை புத்தகத்தின் முடிவுரை பல நேரங்களில் அப்படி இருப்பதில்லை. அணைக்கின்ற கை அடிக்கும், தழுவுகின்ற கரங்கள் தாக்கும். பாசம் பட்டு போகும்போது, பிணைப்பு விட்டு போகும்போது, உறவுகள் உடைந்து போகும்போது அங்கே மிச்சம் இருப்பது பகைதான். இது தீர்ப்புகள். Come, follow me. What are you doing? Let me sleep. Slowly. Slowly, sit down. Surprise! You like it? I love it. காதல் கவிதை போன்றது. புன்னகை பூக்களாக மலர அவர்களுக்கு அப்பொழுது வாழ்க்கை நந்தவனமாக தெரிந்தது. நகரும் ஒவ்வொரு பொழுதையும் ஒன்றாக கழிக்க வேண்டும். அவனது அணைப்பில் அவள், அவளின் உயிரோடு ஒட்டியிருந்தான் அவன். கண்ணயர்ந்து உறங்குகிறாள். அன்பு என்றாலே சின்ன சின்ன தியாகங்கள் தானே. திருமணம், தேனிலவு, இவற்றையெல்லாம் தாண்டி வாழ்க்கை அவர்களுக்கு முழுமை பெற்றது அந்த குழந்தையின் வருகை மூலம். வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் தர அவர்களது கையில் இப்பொழுது ஒரு குழந்தை. சந்தோஷம் என்றால் இதுதானோ? 난 많이 했죠. 남자답게. 나 수술실에 있을 때. Wait, off the TV. அவ்வப்போது சின்ன சின்ன சர்ச்சைகள். 4 சுவர்களுக்கு நடுவில் நகரும் வாழ்க்கையில் அவ்வப்போது நடப்பதுதான். ஆனால் அவனிடம் ஒரு சின்ன மாற்றம். இப்போதெல்லாம் அவளை பற்றி யோசிக்காமல் தன் தேவைகளை பற்றி மட்டும் யோசிக்கின்றான். இது அவளின் எண்ணம். நினைத்த போதெல்லாம் எரிச்சல் வந்தது. அவனிடம் சண்டை பிடித்தாள். வேறு யாரிடம் கொட்டி தீர்ப்பது? இந்த வழக்கு ஒரு கிரிமினல் கேஸ். 2015 ஆகஸ்டில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை. இரவு நள்ளிரவை நெருங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் பூனையைப் போல உள்ளே நுழைந்தாள் அவள். உறங்கிக் கொண்டிருக்கின்றான். நல்ல வேளை. காரணம் சொல்லாமல், சத்தம் இல்லாமல் படுக்கை அறைக்கு சென்று படுத்துக் கொள்ளலாம். இல்லை, அவன் இன்னும் உறங்கவில்லை. ஏன் இவ்வளவு நேரம்? என் மேலும் குழந்தை மேலும் உனக்கு அக்கறை இல்லையா? சொல், எங்கே சென்று விட்டு வருகிறாய்? ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகள் துவங்குவது இப்படிப்பட்ட கேள்விகளில்தான். இது போல பல நாட்கள், பல வாக்குவாதங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல். ஒருவரை விட்டு ஒருவர் விலகி சென்று கொண்டிருந்தார்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற அந்த தாம்பத்திய உறவில் அந்த ஒய்ஃப்க்கு பிடிக்காத பல விஷயங்களை அவர் செய்ய வச்சிருக்கிறாரு. அதனால மனைவிக்கு இந்த மாதிரி அந்த டாலரன்ஸ் லெவல் கிராஜுவலாக ரொம்ப கம்மியாயிடுது. விவாகரத்து என்ற கட்டத்தை இருவருமே அடைந்து விட்டார்கள். விவாகரத்துன்னு வந்துட்டா ரொம்ப பாதிக்கப்படுறது அந்த குழந்தைங்க தான். ஆக்சுவலி பாதிப்பு எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் குழந்தைங்கள் சில புரியாத ஒரு ஏஜில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏன் இது விவாகரத்து நடக்குது, நம்ம ஏதாவது செஞ்சிட்டோமா, நம்ம தப்பு செஞ்சிட்டோமான்னு அந்த பிள்ளைங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி வர்றதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப. ரெண்டாவது யாருக்கு பக்கம் நம்ம லாயல்ட்டியை காமிக்கணும், அதுவும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை பிள்ளைங்களுக்கு. அடுத்தது அந்த பெற்றோருக்கு கூட அந்த பிள்ளைய ஒரு
ஒரு பானாக யூஸ் பண்ணுவாங்க இந்த மேரேஜ் கான்ஃப்ளிக்டில். ஸோ அதுவும் வந்து பிள்ளைங்களை டெஃபினட்டாக பாதிக்கும். பொதுவாக சிங்கப்பூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா விவாகரத்து ஆன பிற்பாடு எங்கே தங்குறதுன்னு ஒரு கேள்விக்குறி வரும். சிங்கப்பூர் சூழ்நிலை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா HDB வீட்டில் இருக்கிறவங்க வந்து வீடை விற்கிறதுக்கு சில காலகட்டம் எடுக்கும். அதே நேரத்தில் ரெண்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ இதனால் வந்து நிறையா தம்பதிகள் வந்து அதே வீட்டில் இருப்பாங்க. அந்த செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி ஆஃப் அ ஹோம் இஸ் நாட் தேர். அது இருக்காது. அதே ஒரு ஸ்ட்ரெஸ் நம்பர் 1. ரெண்டாவது, இந்த மாதிரி சஸ்பிஷன்ஸ் வரலாம். இந்த மாதிரி ஸ்பௌஸ் இஸ் ஹேவிங் அன் அஃபேர், ஜெலசி வரலாம். இந்த மாதிரி சஸ்பிஷியஸ் பிஹேவியர்னால லீடிங் டு வயலன்ஸ் கூட சான்ஸ் பிகம்ஸ் ஹையர். பிலிப் கையடக்க தொலைபேசி திரையில் தெரிந்த அந்த பெயர் அவன் நிம்மதியை பறித்தது. யார் இவன்? ஏன் அழைக்கிறான்? அவனுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்? சந்தேகம் உள்ளே சத்தம் போட்டது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஆணுக்கு வந்து ஏற்கனவே வந்து சந்தேகம் இருக்கு. இது சந்தேகத்தில் தான் வந்து அவர் வந்து தினமும் வந்து அந்த பெண்ணை வந்து அணுகிறாரு. அவளை பார்த்தான். அவனுடைய கண்களை சந்திக்க அவளுடைய கண்களுக்கு சக்தி இல்லை. வாய்த்திருந்து கேட்டும் விட்டான். தடுமாற்றத்துடன் வந்தது பதில். எதையோ மறைக்கிறாள், நிச்சயம் மறைக்கிறாள். பொதுவாக விவாகரத்துன்னு வந்துட்டா அந்த மேரேஜ் வந்து ஒரு தோல்வி. தோல்வியை வந்து வேறு விதத்தில் வந்து அந்த ஆணோ பெண்ணோ எடுத்துக்கலாம். ஆனால் தோல்வி தான். ஸோ அதே வந்து ஒரு இமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸு. சில பேர் ஸ்ட்ரெஸ் நல்லா ஹேண்டில் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது நம்ம ரெசிலியன்ஸ் சொல்லுவோம், இமோஷனல் ரெசிலியன்ஸ். ஸோ நம்ம பர்சனாலிட்டி ஸ்டைல்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ cumulative ஸ்ட்ரெஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். அதே நேரத்தில் வந்து அது யார்கிட்ட சொல்ல முடியாமல் இல்லை அதுக்கு தீர்வு காண முடியாமல் இருந்துச்சுன்னா அவங்க வந்து டெஃபினட்டாக 1-to-1 வந்து அதை காமிக்கிறதுல வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். Hello, Raymond, you there? Yes, I just fought with my wife. The guy is called Philippe. தலை வெடித்து விடும் போல இருந்தது. யாரிடமாவது சொல்ல வேண்டும். உள்ளே பற்றி எரிந்து கொண்டிருந்தது அதே கேள்வி. வெளியில் சொன்னால் வெட்கக்கேடு. சகித்துக் கொண்டு நண்பனிடம் கொட்டி தீர்த்தான். இருந்தும் என்ன பயன்? அது பிரச்சனைக்கு தீர்வல்ல. ஸோ இந்த கேஸில் வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை. அந்த சண்டையில் வந்து அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒய்ஃப் வந்து அறையில் இருக்காங்க, மாஸ்டர் பெட்ரூமில். ஹஸ்பண்ட் வந்து கதவை தட்டுறாரு. அவங்க வந்து திறக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏற்கனவே சண்டை கொஞ்ச நாளாக ஓடிக்கிட்டு இருக்குது. 2 பேரும் வந்து டிவோர்ஸ் பண்ணோன்னு இருக்காங்க. டிவோர்ஸ்க்கும் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கட்டத்தில் வந்து அவருக்கு வந்து அவர் வந்து கோவப்படுறாரு, கதவை திறக்க மாட்டேங்கிட்டாங்க. கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் அவங்க கதவை திறக்கிறாங்க. ஏன்னா புள்ளிக்கு வந்து பால் விடணும்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போகிறாங்க. பசியால் அழுகிறது குழந்தை. புட்டிப்பாலுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று பாதுகாப்பாக இருந்த அறையை விட்டு அவள் மறுபடியும் சமையல் அறைக்கு விரைகிறாள். ஸோ பால் எடுக்க போகிற சமயத்தில் வந்து அவர் வந்து அவங்கள கான்ஃபரன்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து எதுக்கு கதவை பூட்டிக்கிட்ட இந்த மாதிரி கேட்குறாரு. அவங்க வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து திருப்பி போகணுன்னு உறுதியாக இருக்காங்க. அவள் சொன்னதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவன் விடுவதாக இல்லை. தொடர்ந்து மிரட்டுகிறான். அந்த மனைவிக்கு வந்து கணவரோட வாதம் செய்ய விரும்பலை. திருப்பி ரூமுக்கு போகணுன்னு உறுதியாக இருந்தாங்க. ரூமுக்கு போகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறப்ப அவர் வந்து அவங்கள தடுத்து நிறுத்துறாரு. அந்த கட்டத்தில் தான் வந்து 2 பேருக்கும் வந்து வாதம். அவங்க வந்து கடைசியில் ரூமுக்கு போகிறாங்க. அவரும் வந்து பின்தொடர்ந்தே போகிறாரு. வார்த்தையாக இருந்தது வன்முறையாக முற்றியது. கோபத்தில் கழுத்தை நெரிக்கிறான். இந்த கட்டத்தில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், அவங்க 2 பேருமே ஏற்கனவே அந்த டிவோர்ஸ் ப்ரொசீடிங்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து இந்த சஸ்பிஷன் இருக்கிறதுனால அந்த கையெடுக்க தொலைபேசியை வந்து அவங்களோட கையிலேருந்து எடுக்கிறாரு.
அவங்க வந்து கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து பலவந்தமாக பிடுங்கி எடுத்துடுறாரு அந்த கையடக்க தொலைபேசியை. அவளுடைய கையடக்க தொலைபேசியை பலவந்தமாக பிடுங்கி அதில் வந்த குறுஞ்செய்திகள் அத்தனையையும் படிக்கின்றான். சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அவளுடைய வாழ்க்கையில் இன்னொரு ஆண் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதுலேருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டிவோர்ஸ் நடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஏற்கனவே சண்டை இருக்கிறதுனால 2 பேரும் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து தனித்தனி அறையில் வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கான்டெக்ட்ஸில் தான் வந்து இந்த சம்பவத்தை வந்து நம்ம பார்க்கணும். அந்த கட்டத்தில் வந்து இவங்க அந்த கிச்சனில் இருக்கிற அந்த சர்வீஸ் யார்ட் அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. இந்த தடவை அவர் வந்து சர்வீஸ் யார்டுக்கு போகிறாரு. கிச்சனில் இருக்கிற ஒரு கத்தியை அவர் எடுத்துக்கிட்டு அந்த யார்டுக்கு போகிறாரு. கதை வந்து திறக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ஆரம்பத்தில் முடியல. ஆனால் கடைசியில் வந்து அவர் திறந்துடுறாரு. அந்த கட்டத்தில் அவர் சொல்கிற வார்த்தைகள் என்னன்னா, உன்னையும் புள்ளையும் நான் கொலை பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் நானும் தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு அவர் மிரட்டுறார். அந்த கதவை திறக்கிற சமயத்தில் அந்த கதவு வந்து அந்த புள்ளை, ஏன்னா அந்த ஒய்ஃப் வந்து புள்ளையை வந்து கையில் பிடிச்சிருக்காங்க. கதவு வந்து அந்த புள்ளை மேலே படுறதுனால குழந்தை வந்து கீழே விழுந்து தலையில் வந்து ஒரு காயம். இதுதான் சண்டையின் உச்சகட்டம். கையில் கத்தியுடன் அவன் தன்னையும் தன் குழந்தையையும் பாதுகாத்துக் கொள்ள ஏதாவது செய்ய வேண்டும், யாரையாவது உதவிக்கு அழைக்க வேண்டும். அந்த இழுபறியில் காயமுற்றது குழந்தை. ஸோ இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த சிச்சுவேஷன் வந்து எவ்வளோ ஒரு இன்டென்ஸான ஒரு சிச்சுவேஷனாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. புள்ளைய தூக்கிட்டு ஹஸ்பண்டை வந்து எப்படியோ தள்ளிட்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஓடுறாங்க. இவரும் வந்து பின்தொடர்ந்தே வராரு. ஸோ இப்போ மாஸ்டர் பெட்ரூமில் நடக்கிற நிகழ்வு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு காரணம் வந்து இதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு வந்து இந்த அஃபேர் பற்றி, அந்த காதலன் பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு. படும் கோவம். Tell me the truth. You got someone in your life, right? You got an affair outside, right? No, I don't have. இதுக்கு வந்து எப்படியாவது ஒரு முடிவு கட்டணும்னு அந்த ஒரு ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் இருக்கிறாரு. You better tell me the truth, huh? Yes, I have an affair. The problem with it. அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த ஒய்ஃபோட கையடக்க தொலைபேசியில் இருக்கிற மெசேஜஸ் எல்லாத்தையும் வந்து படிச்சுட்டாரு. உண்மை வந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ ஒய்ஃப்னாலேயும் வந்து இனிமேல் மறைக்க முடியாத அந்த ஒரு காரணத்தினால அவங்களும் வந்து ஒத்துக்கிறாங்க இந்த மாதிரி காதலன் இருக்குதுன்னு. அது கேட்கும் நேரத்தில் அவரால் அதை தாங்கிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இமோஷனலி அது ஒரு அவுட்பர்ஸ்ட் தான். I will kill you both and I will kill myself. அவங்க அந்த புள்ளைக்கு வந்து ஏற்கனவே தலையில் அடிபட்டதுனால அவங்க வந்து ஐஸ் எடுக்கிறதுக்காக மறுபடியும் கிச்சனுக்கு போகிறாங்க. வேறு வழி இல்லை. மறுபடியும் சமையலறைக்கு சென்று குளிர்சாதன பெட்டியை திறக்கின்றாள். தனியாத கோபத்தோடு அவனும் அவளை பின்தொடர்கின்றான், கையில் கத்தியுடன். இந்த சிச்சுவேஷனில் ஹஸ்பண்ட் கையில் கத்தி, அவரும் வந்து மிரட்டிக்கிட்டே இருக்கிறாரு. எப்படியாவது வந்து புள்ளையும் தன்னையும் வந்து டிஃபெண்ட் பண்ணுங்கிறதுக்காக அவங்களும் வந்து ஒரு கத்தியை எடுக்கிறாங்க. I want to kill you. இப்பொழுது யார் யாரை காயப்படுத்த போகின்றார்கள் என்பதுதான் கேள்வி. இதுவரைக்கும் யாரும் யாரையும் காயப்படுத்தலை. கண்மூடி கண் திறக்கும் நேரத்திற்குள் எல்லாம் முடிந்து விடுகிறது. 2 factors கன்சிடர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்னா இந்த மனைவிய இமோஷனல் ஸ்டேட், ஆல்ரெடி ஷீ இஸ் இன் டிஸ்ட்ரெஸ் ஸ்டேட், அது ஒன் ஃபேக்டர். செகண்ட் ஃபேக்டர் அவங்க ஒரு சின்ன குழந்தைக்கு அம்மா. ஸோ அதனால் அந்த டைமில் ஷீ இஸ் ஆல்சோ வரிட் அபவுட் இந்த மாதிரி சேஃப்டி ஆஃப் த சைல்ட் அஸ் வெல். ஸோ இந்த நேச்சுரல் இன்ஸ்டிங் என்னென்னா ப்ரொடெக்ட் பண்ண உண்டு. ஸோ அதனால அவங்க திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் உண்டு. இது இயற்கையாக நடக்கிற ஒன்று. அவங்க இமோஷனல் டிஸ்ட்ரெஸ் ப்ளஸ் த பர்சீவ் டேஞ்சர் டு த சைல்ட் அட் தட் பாயிண்ட், ரெண்டும் அந்த ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட் ஆகிட்டு லெட் டு தி அசால்ட் ஆன் த ஹஸ்பண்ட். இப்படியெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் நடக்கும் என்று இருவருமே நினைத்திருக்க மாட்டார்கள். 11 கத்தி குத்து காயங்கள். அந்த 11 தடவையில் ஒரு தடவை அந்த கத்தி அந்த ஹஸ்பண்டோட நெஞ்சுக்குள்ளே போய் இதுவும் வரைக்கும் பாஞ்சிடுச்சு. கடைசிலேருந்து அந்த ஒரு காயத்தினால தான் வந்து அவர் உயிர் இழக்கிறாரு. அவன் சரிந்து கீழே விழுகிறான் கடைசி முறையாக. இனிமேல் அவன் எழுந்திருக்க போவதில்லை. வைஃப் வந்து 11 தடவை குத்துனாங்க, ஹஸ்பண்டும் இறந்துட்டார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கொலை என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தலை. ஏன்?
இது மர்டர்னு சொல்கிறதுக்கு போலீஸ் வந்து ஆதாரம் கொடுக்கலாம், அரசாங்க தரப்பு வழக்கறிஞர்களும் வந்து அதற்கு ஏற்ற மாதிரி வாதாடலாம். ஆனால் இறுதியில் இது கொலைன்னு முடிவு பண்ணுறது வந்து நீதிமன்றம் மட்டும்தான். இந்த கேஸ் பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது அக்யூட் ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது அட்ஜஸ்ட்மெண்ட் டிசார்டர் சொல்லியிருக்காங்க. போத் டிசார்டர்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஸ்ட்ரெஸ். Acute stress disorder is a more severe condition, but அது short lasting. அந்த symptoms will peak in about 48 hours and usually ஒரு மாதம் மேலே நிற்காது. It's within less than 1 month. So acute stress reaction can sometimes also lead to something called post-traumatic stress disorder. Adjustment disorders are considered more less severe compared to acute stress disorder. Adjustment disorder examples would be இந்த மாதிரி somebody வேலை போயிடுது, இல்லைனா டிவோர்ஸ், அண்டர்கோயிங் டிவோர்ஸ், இல்லைனா அன்எம்ப்ளாய்மெண்ட், அந்த மாதிரி அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும்போது சில பேர் அந்த மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ரியாக்ஷன் வரலாம். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் வரலாம், இந்த மாதிரி ஆல்கஹாலுக்கு டர்ன் பண்ணலாம், தூக்கம் கம்மியாகிடும், சில பேருக்கு இந்த மாதிரி கோபம் அதிகமாக வரும், இரிட்டபிலிட்டி, ஈஸியாக கோவப்படுவாங்க, சில பேருக்கு இந்த மாதிரி ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் வரலாம், பேனிக் அட்டாக்ஸ் வரலாம். இந்த சிம்டம்ஸ் யூஸ்வலாக ஷார்ட் லாஸ்டிங். அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஒன்ஸ் ரிமூவ், அந்த ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் ரிசால்வ் ஆகிடும். ஸோ இட்ஸ் மோர் ஆஃப் அ ஷார்ட் லாஸ்டிங் கண்டிஷன். ஸோ சில கேசஸ் பார்க்கும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டிசார்டர்ஸ் கேன் ஆல்சோ லீட் டு வயலன்ஸ். இந்த கேஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த சைக்கலாஜிக்கல் அப்யூஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்து ரொம்ப நாளாக இருந்துருக்கு. அதனால தான் அந்த பெண்மணிக்கு அந்த ஆத்திரமும் வேகமும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. இந்த மாதிரி கண்டினியூஸ் அப்யூஸை வந்து ஒருத்தங்க அனுபவிச்சாங்கன்னா அவங்களோட திங்கிங் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படும். சைக்கலாஜிக்கலி அவங்க டெஃபினட்டாக எஃபெக்ட் ஆகும். ஸோ சில நேரத்தில் அவங்களே அவங்களுக்கு டிசோசியேட் பண்ணிடுவாங்க, ஏன்னா அந்த பெயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொலை வழக்குனாலே வந்து அது வந்து ஒரு ஹை கோர்ட் கேஸ். ஆனால் இந்த கேஸில் இது வந்து ஒரு ஸ்டேட் கோர்ட் கேஸாக அமைஞ்சிச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, இது வந்து ஒரு கொலை வழக்கு அல்ல என்கிறது வந்து இந்த கேஸில் நம்ம பார்க்கலாம். கடைசியில் அவங்க ஒய்ஃப் தான் வந்து கத்தியை வச்சு அவரை குத்திருந்தாலும் அந்த நோக்கங்கிறது வந்து அவர்கிட்ட தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மென்டல் இல்னஸ் அண்ட் லா அந்த இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது 3 கான்செப்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் கான்செப்ட்னா அப்நார்மாலிட்டி ஆஃப் மைண்ட் சொல்லுவோம். அது ஆக்சுவலாக ஒரு லீகல் கான்செப்ட். Abnormality of mind is a state of mind which is different from the normal human being, that a reasonable man calls it abnormal. So the definition is very simple. But actually judge தான் சொல்லணும் இவருக்கு abnormality of mind இருக்குது. Psychiatrist எப்படி வரும்னா செகண்ட் லிம்ப் இருக்குது. செகண்ட் லிம்ப்னா abnormality of mind caused by a mental disorder. மூணாவது காம்பனண்ட் is a substantial impairment of responsibility. So in the abnormality of mind caused by the mental disorder has substantially impaired his criminal responsibility. அது ப்ரூவ் பண்ணியாச்சுன்னா அந்த murder offense can be reduced to culpable homicide. அது நம்ம லீகல் டேர்மில் பார்க்கும்போது எக்ஸெப்ஷன் 7 to மர்டர்னு சொல்லுவோம், பேஸ்ட் ஆன் டிமினிஷ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு கொலை கேஸ் மாதிரி இருந்தாலும் கூட கடைசியில் வந்து காசிங் ஆஃப் கிரீவஸ் பிகாஸ் ஆஃப் கிரீஃப் அண்ட் சடன் ப்ரொவொகேஷன் அந்த ஒரு வழக்காக இது அமைஞ்சிச்சு. அதாவது ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு காயம் உண்டாக்குனதுக்கு அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டது. ஒரு கொலை செஞ்சதுக்காக இவங்களுக்கு தண்டனை கிடைக்கல. அதுலேயே இவங்களுக்கு வந்து 1 வருஷம் தான் கிடைச்சிது. அதுக்கு காரணம் வந்து அவங்க பக்கமும் வந்து சில நியாயங்கள் இருந்தன. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கேஸ் வந்து அந்த ஹியரிங்க்கு போகிறதுக்குள்ளே 1 வருஷம் தாண்டிடுச்சு. ஸோ ஜட்ஜ் வந்து அவங்க மேலே அந்த சென்டென்ஸை சுமத்துற அந்த டைமில் ஏற்கனவே 1 வருஷம் அவங்க உள்ளுக்கு இருந்தனால சென்டென்ஸ் வந்து பேக் டேட் பண்ணிட்டாங்க. ஸோ சென்டென்ஸ் கொடுக்குற நாளில் அவங்க வந்து ரிலீஸ் ஆகிட்டாங்க. சிங்கப்பூரில் வந்து உதவி நாடுறதுக்கு பல இடங்கள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக வந்து ஃபேமிலி சர்வீஸ் சென்டர்னு சொல்லுவோம். அவங்க மூலயமா வந்து இந்த ஃபேமிலி வயலன்ஸ்க்கு ஹெல்ப் நம்ம கேட்கலாம். அது கவுன்சிலிங் சப்போர்ட் கொடுப்பாங்க. ரெண்டாவது வந்து ஃபேமிலி கோர்ட். ஃபேமிலி கோர்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். பர்சனல் ப்ரொடெக்ஷன் ஆர்டர் இருக்குது. இது வந்து 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு அந்த ஃபேமிலி கோர்ட்டில் முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி ஃபிசிக்கலாக நீங்கள் வந்து அவரை அணுக முடியாதுன்ட்டு.
ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூன்றாவது வந்து பிள்ளைங்க இருந்துச்சுன்னா ஸ்கூல் கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் அங்கேயும் உதவி நாடலாம். ஸ்கூல்லேயே வந்து கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஸோ அது மூலமாக அந்த பிள்ளைங்களுக்கு அது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, நீதிக்கு கண் இல்லை. பட் I would like to say that is not the case in all circumstances. இந்த கேஸில் நம்ம பார்த்தோன்னா the judge was compassionate towards the accused, the wife. அதை வந்து அந்த நீதிபதி வந்து அவங்கக்கிட்டே வந்து டைரெக்டாக வந்து சொன்ன சில வார்த்தைகள் மூலம் நம்ம இதை அறிஞ்சிக்கலாம். வாக்குவாதம், வன்முறை, இவர்களுக்குள் வலுத்து வந்த சண்டை இறுதியில் ஓர் உயிரை பலி கொண்டு விட்டது. இந்த இருவருமே பிரச்சனையை வேறு விதமாக அணுகியிருக்கலாமோ? சமூக ஆலோசகர்கள், குடும்ப நல மையங்கள் இப்படி உதவி நாடி சென்றிருந்தால் இந்த அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்க முடியுமோ? பல சம்பவங்களில் எஞ்சியிருப்பது இப்படிப்பட்ட கேள்விகள் மட்டும்தான். ஆனால் இவை அவசியமான கேள்விகள். இவற்றை பற்றி யோசிக்க இது நல்ல தருணம்.